இது மாப்பிள்ளை சம்பா அரிசி இதை வச்சு நம்ம ஒரு ஹெல்த்தியான கஞ்சி பண்ண போகிறோம். நார்மலாக வைக்கிற மாதிரி தான். அதில் கொஞ்சம் என்னென்ன ஆட் பண்ணி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. அது என்ன பெனிஃபிட்ஸ்னு கடைசியில் சொல்கிறேன். இப்போ இதை எப்படி பண்ணலாம் பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி ஒரு ஹெல்த்தியான கஞ்சி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது மாப்பிள்ளை சம்பா அரிசி. இது நைட்டே ஊற வச்சுட்டேன். ஒரு 2 டீஸ்பூன் தான் போட்டிருக்கேன். இதில் ஒரு 3 டம்ளர் கஞ்சி வரும். இது நம்ம சாப்பிட்டுட்டு ஒரு 11 o'clock நம்ம டீ குடிக்கணும்னு தோணும் இல்லையா, அப்போ இது குடிக்கலாம். நல்லா வயிறு ஃபில்லிங்காக இருக்கும், நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இது நைட்டே ஊற வச்சனால இப்போ இந்த தண்ணி 2-3 தடவை இந்த அரிசியை கழுவி ஊற வச்சுருக்கு. இப்போ இந்த தண்ணியை கீழே டிஸ்கார்ட் பண்ண வேண்டாம். இதை நம்ம மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம். இப்போ அந்த அரிசி மட்டும் மிக்சியில் போட்டிருக்கேன். கொஞ்சம் மட்டும்தான் தண்ணி எடுத்திருக்கேன். பாக்கி தண்ணி இதுலேயே இருக்குது. இதே தண்ணியில் தான் போட்டு வேக வைக்க போகிறோம். இப்போ இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதை அரைச்சாச்சு. இந்த மாதிரி தான் வரும், கோதுமை ரவை மாதிரி இருக்கும். இப்போ இது இந்த தண்ணியில் போட்டு நம்ம வேக வச்சிடலாம். கொஞ்சம் மிளகு சீரகம் இருக்குது. இதை அம்மியில் தட்டி எடுத்துக்கலாம். இது நீங்கள் சின்ன ஜார் மிக்ஸி இருந்தால் அதில் போட்டுக்கோங்க. எங்கிட்ட வந்துட்டு பெருசு தான் இருக்குது. அது சரியாக அரைப்படாது, கொஞ்சம் அமௌண்ட்டு தானே இருக்குது, அதனால் கல்லில் எடுத்துக்கிறேன். இதுவும் அந்த கஞ்சியில் போட்டுக்கலாம். இப்போ இந்த மிளகு கூடவே சின்ன பச்சை மிளகாய், ஒரு சின்ன பீஸ் இஞ்சி, ஒரே ஒரு பல்லு பூண்டு, ஒரே ஒரு சின்ன வெங்காயம், அது சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் அந்த கஞ்சியில் போட்டு நம்ம வேக வைக்க போகிறோம். வச்சதெல்லாம் போட்டுக்கலாம். மிளகு சீரகம், வெங்காயம், இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய். கூடவே கொஞ்சம் உப்பு, நான் கல் உப்பு தான் சேர்த்துறேன். கொஞ்சம் மட்டும் உப்பு. அப்புறம் பத்தலைன்னா நம்ம மறுபடியும் போட்டுக்கலாம். இதை நல்லா கலக்கி இப்போ நான் ஸ்டவ்வில் சிம்மில் வைக்க போகிறோம். சிம்மில் வச்சுட்டு நல்லா வேகணும். வச்சுருக்கேன். ஸ்டவ் சிம்மில் இருக்குது. மூடி வைக்க வேணாம், இப்படியே நல்லா வேகட்டும். ஒரு 10-15 நிமிஷம் வேகணும். இடையில இப்படி ஸ்பூன் விட்டுட்டு கிளறி விட்டுட்டு இருங்க. பார்த்தீங்கன்னா நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ தண்ணி கொஞ்சம் கம்மி ஆகிடுக்கு. நான் இடையில போய் கிளறி விட்டுட்டு இருந்தேன். ஒரு 5-10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் ஊற்றிக்கலாம். உங்களுக்கு ரொம்ப திக்காக ஆயிடுச்சுன்னா இன்கேஸ் நீங்கள் சூடாக தண்ணி வச்சு உள்ளே ஊற்றிக்கோங்க. பச்சை தண்ணி மட்டும் ஆட் பண்ணாதீங்க, சூடாக தண்ணி வச்சு உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாமே நல்லா வெந்துடுச்சு. இப்போ டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் போட்டுக்கோங்க. இது அவ்வளோதான். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த மாப்பிள்ளை சம்பா அரிசி கஞ்சி ரெடி ஆகிடுச்சு. இந்த அரிசியில் கஞ்சி மட்டும் இல்லை, நம்ம நார்மலாக அரிசியில் என்னென்ன ஃபுட்டு பண்ணுறோமோ அதெல்லாம் செய்து சாப்பிடலாம். இதில் வந்துட்டு இம்யூனிட்டி, நம்ம பாடிக்கு இம்யூனிட்டி நிறையா கொடுக்குது. கேன்சர் வராமல் தடுக்குது. இல்லை ஹீமோக்ளோபின் லெவல் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகுது. இது டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு வந்துட்டு ரொம்ப நல்லது. இந்த ரைஸ் சாப்பிட்றதுனால அவங்களுக்கு சுகர் லெவல் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகாது. அது இல்லாமல் இந்த ரைஸில் விட்டமின் B1 நிறையா இருக்குது. நம்ம மசில் எல்லாம் நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணுது. இதில் ரொம்ப முக்கியமாக நம்ம ரொம்ப யங்காக இருக்கிறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நம்ம ரிங்கிள்ஸ் எல்லாம் முகத்தில் சுருக்கெல்லாம் இருக்குது இல்லையா, அது வராமல் கூட தடுக்குது. அப்போ நம்ம ஃபீல் குட்டாக எப்போதும் யங்காக இருக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள்.